இது என்ன சத்திரமா, தர்மசாலாவா? இது என்ன விதமான கேள்வி? அது நீதிபதிகளுடைய அந்த அமர்வுல உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பேசுறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் பொருத்தமற்றது. 2வது இன்னொரு நாட்டுக்கு போங்க. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த மாதிரியான நீதிபதிகள் நீதி எப்படி வழங்க முடியும்? நீதி வழங்குவார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்ப எல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நீதிபதியோ அதிகாரியோ எல்லாத்தையும் தாண்டி மனுஷன்னு ஒருத்தன் இருக்கணும்ல அதை பேசும்போது. அதை விட்டு விட்டு யாராவது பேச முடியுமா? நேத்து உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, இலங்கை தமிழர் ஒருவர், அவருடைய மனைவி குழந்தைகளுக்கு பிரச்சனையா இருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, எனவே இங்க தங்கி இருக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்கிறார். அந்த வழக்கு இங்க சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து அப்படியே போகுது. பட் இதுக்கு தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் 2 பேரும் பயன்படுத்தி இருக்க வார்த்தைகள் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒன்று, சமீப காலத்துல நீதிபதிகள் தீர்ப்பினுடைய பகுதியாக இல்லாம அப்சர்வேஷன்ங்கிற முறையில மிகவும் பிற்போக்குத்தனமான, சட்டத்துக்கு புறம்பான வார்த்தை அல்லது கருத்துக்களை சொல்வது ரொம்ப சகஜமா நடக்குது. இந்திய தலைமை நீதிபதி இதுல கொஞ்சம் தலையிட்டு இதெல்லாம் ஒழுங்குபடுது. அவரவர் வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கான ஃபோரம் அது. 2வது விஷயம், இந்தியா என்பது இந்தியாவினுடைய அகதிகள் கொள்கை அல்லது குடியுரிமை சம்பந்தமான கொள்கை சரியா தப்பா என்று நீதிமன்றம் பேசலாம். அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை தாண்டி இது என்ன சத்திரமா? இது என்ன விதமான கேள்வி? இப்படி ஒரு வார்த்தையை வந்து தர்மசாலாவா அப்படின்னு நீதிமன்றம் கேட்கறது இருக்கு இல்லையா? அது நீதிபதிகளுடைய அந்த அமர்வுல உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பேசுறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் பொருத்தமற்றது. 2வது இன்னொரு நாட்டுக்கு போங்க. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இன்னொரு நாடு யாருக்காவது இதை கொடுங்கன்னு சொல்ற அதிகாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? இன்னொரு நாட்டுக்கு போங்க நீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு அவருக்கு என்ன வழி இருக்கு? உங்க நாட்டில் நீங்க கொடுக்கலாமா இல்லையாங்கிறது இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தீர்மானிக்கலாம். உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்க போங்க, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அப்படி பண்ண முடியுமா? அப்ப என்னன்னா, இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சட்டத்தின் அடிப்படையிலையோ மற்றபடியோ பேசலாம். சில நேரங்களில் நீதிமன்றங்கள் அவங்களுக்கு சில தீர்வுகள் வழங்க முடியாம போகலாம் சில பிரச்சனைகளுக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய சட்டமோ அல்லது இதர அம்சங்களோ அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை, அதிகாரத்தை வழங்காமல் இருக்கு. ஆனா அந்த மாதிரியான சமயங்கள்ல அந்த பிரச்சனையின் தன்மையை முன்வைத்து கொஞ்சம் வார்த்தைகளை தன்மையோடு, மனிதாபிமானத்தோடு சொல்ற வழக்கம் கடந்த காலத்துல இருந்திருக்கு. உங்க பிரச்சனை நியாயமானது, ஆனா சட்டப்படி நான் இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது நீதிமன்றம் இதற்கு தீர்வு காண முடியாது, அல்லது நீங்க வந்து இது பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, அரசியல் அதிகாரத்துல உள்ளவங்ககிட்ட நீங்க பேசலாம் என்று சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு 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 இந்தியாவில் இருக்கலாம், இலங்கையில என்னால இருக்க முடியல என்று வர்றவர்கிட்ட இப்படியா பேசுவீங்க? இது வந்து தர்மசத்திரமா? இது வந்து நீங்க இன்னொரு நாட்டுக்கு போங்க. இந்த வார்த்தை, இந்த இன்னொரு நாட்டுக்கு போங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது சமீப காலத்துல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளுடைய குரலா இருக்கு. நீங்க நியாயத்தை பேசுனீங்கன்னா அல்லது சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசினா நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போ, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்த சொல்லும்போது அது வந்து ஒரு மினி பாகிஸ்தான் என்று சொல்ற வழக்கத்தை வச்சிருக்காங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்க முடியும். இந்த மாதிரியான நீதிபதிகள் நீதி எப்படி வழங்க முடியும்? நீதி வழங்குவார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? எல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அவங்க பெற்றுக்கொள்கிற பதவிகள் அல்லது அவங்க எந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் என்பது குறித்து. எனவே 3 விஷயங்களில் இது தப்பு. 1, அவர் தன் குடும்பத்தை முன்வைத்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், அவ்வளவுதான். நம்பர் 2, இது உங்களுடைய அதிகாரத்தின்பால் பட்டதல்ல, அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு. நம்பர் 3, இந்த எங்களுடைய அப்சர்வேஷன் என்று சொல்லி பிற்போக்குத்தனமான கருத்துக்களையும் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களையும் பயன்படுத்துவது, இது 3மே தப்பு. எனவே இந்திய தலைமை நீதிபதி அவர்கள் இதுல தலையிட்டு இது வந்து இந்த மாதிரி பேசுறத யாரும் பேசக்கூடாது என்று சொல்லணும். ஆனா அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம்தான், நீதிபதியோ அதிகாரியோ எல்லாத்தையும் தாண்டி மனுஷன்னு ஒருத்தன் இருக்கணும்ல அதை பேசும்போது. அதை விட்டு விட்டு யாராவது பேச முடியுமா? சில நேரில் வார்த்தைகள் கூட ரொம்ப தன்மையா வர முடியும், அதை கூட சொல்ல முடியாம என்ன இன்னொரு நாட்டில் போய் யாராவது இருக்கிறதுக்கு விரும்புவாங்களா? என்னதான் இருந்தாலும் தாய் மண் அப்படின்னு சொல்றதுல ஒரு ப்ரைடு இருக்குன்னு தானே.
அப்போ அதில் ஒரு கிரைசிஸ் இருக்குது, அதில் ஒரு நெருக்கடி இருக்குது. அப்படி வரும்போது ரைட்டுப்பா ஒன்று புரிஞ்சுக்கிறோம், ஆனால் எங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக இது வந்து தர்மசத்திரம் இல்லை, வேற நாட்டுக்கு போ என்பது படு பிற்போக்குத்தனமான மனிதாபிமானமற்ற வார்த்தை. இது நியாயமற்றது.